பிறந்தா ஒண்ணு இந்தியாவில் பொம்பளையா பிறக்கணுங்க, இல்லைன்னா பிறக்கவே கூடாதுங்க. அவ்வளோ ஒரு பூந்தோட்டம். பஸ்ல போனா ஃப்ரீ. அன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டி மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு ஃப்ரீயாவே வந்துருச்சுங்க 3 நாள்ல. சிட்டி பஸ்ல ஏறி ஏறி இப்படியே வந்துருச்சு 3 நாள்ல. அம்மா உலகத்தில் சாப்பிட சிட்டி பஸ்ல ஏற. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய லோன் கேட்டா உடனே மகளிர் லோன் தான் உடனே தர்றாங்க. பேர் என்ன? சுமித்ரா. சூப்பர், உங்களுக்கு 2 லட்சம் ரூபா. ஆம்பளைக்கு லோனு, லோனு நீ சாகுடா அப்படின்னு விட்டாங்க. அதே மாதிரிங்க இந்த காதல்ன்ற விஷயத்துல எங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை. ஆம்பளை பிள்ளைகளுக்கு காதல் வந்து பஸ் மாதிரி, ஒன்று போனா வரும், ஒன்று போனா ஒன்று வரும். ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் காதல் வந்து ஆட்ட மாதிரி, ஒன்றை கூப்பிட்ட 10 வரும், பட 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 படன்னு வரும். எப்படி ஒரு சந்தோஷம். நான் இன்னொரு கேட்குறேன், பொம்பளை பிள்ளை எது செஞ்சாலும் ரைட்டுங்க, ஓட்டவே தெரியாது. மூஞ்சில கர்ச்சிப்பை கட்டி இப்படியே ஓட்டிட்டு போய் பள்ளத்துக்குள்ள விட்டு டொம்முன்னு விழுகும். 10 பேர் ஓடுவேன், 10 பேர் ஓடுவேன். தூக்குடா தூக்குடா, வண்டியே தூக்குடா. என்னம்மா அடிபட்டு இருக்காமா, என்னமாச்சு, அங்கே தண்ணியே கூட தண்ணியே குடி. ஒரு 150 பேர் கூடிடுறாங்க. ஆம்பளை போய் ஆக்சிடென்ட் அரை மணி நேரமா கிடைக்காம பேசாம இருக்கான். குடிச்சு விட்டு பையன் விழுந்துருப்பான். என்ன ஆம்பளை போய் காலைல 11 மணிக்கு குடிச்சிட்டு விழுகிறா. பொம்பளை பிள்ளை எது செஞ்சாலும் ரைட்டுங்க. நான் உனக்கு கேட்குறேம்மா, ஆம்பளை போய் பொம்பளை பிள்ளைகிட்ட நேரடியாக பேசட்டும், போனவொன்னே பேசட்டுமே. இந்த பேடாது சொல்லு சொல்லு பையன். பொம்பளை பிள்ளை பார்த்தா ஈடு இழுத்துக்கிட்டு வந்துடுறேன். இதே பொம்பளை பிள்ளை போய் பேசட்டும், அந்த பொண்ணு ட்ரூவாக பேச வருது. அப்போ நாங்கள் என்ன, ஆம்பளை போய் ஒரு பொம்பளை பிள்ளையை கை கொடுக்க சொல்லுங்க. இதை உண்மையான ஆம்பளை ஜல்லிக்கட்டில் போய் அடைக்கிறாராமா, ஒரு பொம்பளை பிள்ளைகளை போய் கை கொடுக்க சொல்லுங்க. திருட்டு போய் பொம்பளை பிள்ளை பார்த்தோட கையை நீட்டிருக்கேன். இதே பொம்பளை பிள்ளை போய் கை கொடுக்கட்டும், ஃபீலிங்ஸ். பொம்பளை பிள்ளை கொடுத்தா ஃபீலிங்ஸ். அப்புறம் முன்னாடி எல்லாமா நீங்க நியாயமா கேட்கணும், நியாயமா சொல்லணும். இது பொம்பளை போடுற ட்ரெஸ், இது ஆம்பளை போடுற ட்ரெஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ ஆம்பளை போடுற ட்ரெஸ்ஸும் பொம்பளை போடுற ட்ரெஸ்ஸும் ஒன்றாவே இருக்கு. டவுசரும் ஒரே டவுசரு, ஒரே பனியன். இப்போ ஆம்பளை போய் பூரா சுடிதார் போட்டு போறேன். உண்மைதாங்க, நைட்டி போட்டு திடுறாங்க. இந்த பிள்ளை பூரா டவுசரு பனியனுக்கு மாறி புல்லட்ல வருது, பயமா இருக்கு. டம 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 டம. ஆமாங்க, முன்னாடிலாம் பொம்பளை பிள்ளை ஓட்டுற வண்டி, ஆம்பளை பையன் ஓட்டுற வண்டி. இதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்கலாம். நீ சும்மா நாங்களாம் 2K கிட்ஸ், உங்களை மாதிரி பழசு கிடையாது. நாங்கள் இன்னும் வந்துக்கிட்டு அந்த காலத்துல பெண்கள் இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கா, எங்களை பார்த்தாலும் பூரா மிரள்றாங்க. உண்மை. முன்னாடியெல்லாம் பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லுவோம், ஏம்மா பயிலுகளாக நிற்கிறாங்கம்மா பார்த்து போ பயில நிற்கான். இப்போ பயிட்ட சொல்கிறாங்க, டே பார்த்துடா, எங்கிட்டும் போய் சிக்கிறாடா. ஃபேஸ்புக்கில் பேக் ஐடியில் வருவாங்க, லட்சமாக பிடிச்சிருவாங்கடா. வாட்ஸ்அப்ல தான் கொடுப்பாங்க, ஃபோன் பண்ணி பேசுறாங்க, ரெக்கார்டிங் பண்ணி வச்சு வீட்டில் காட்டிடுவாங்க. பூரா ஆம்பளை பூரா மிரண்டு போயிருக்கா, பொம்பளை பிள்ளை பூரா ஃப்ரீயா இருக்கு. நியாயமா ஒரு கேள்வி யார்கிட்ட கேக்குறீங்க? இல்ல நான் பொத்தாம்பதுவா கேட்கிறேன். இன்னைக்கு மகளிர் தினம்ல நான் 19 கேட்கிறேன். முன்னாலாம் கல்யாணத்துல பொண்ணு வாக்க வர சொல்லுவாங்க. நீங்க அந்த பிள்ளைய பாருங்களேன், நீங்க நல்லா முன்னாடி, இப்ப கிடையாது. இப்ப பொம்பளை பிள்ளைய பார்த்தா அது பொம்பளை பிள்ளையானே தெரியல, அது பயமா இருக்கு. நீ இங்க வருங்க ராமநாதன், சாய் பொறியியல் கல்லூரியில இருந்து ஒழுங்கா அந்த கேம்பஸ் விட்டு வெளியே போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா சொல்றேன். சரி, பொம்பளை பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணுமா? நாங்க எப்படி ரவுடி மாதிரி இருப்போங்க, நாங்க அப்படித்தான் இருப்போம். பொம்பளை பிள்ளைனா இன்னும் அப்படியேவா இருக்க முடியும், எப்படி இருப்போம். ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணா பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வருவாங்க. நீங்க அதுக்குன்னே ஒரு மியூசிக் வச்சிருப்பாங்க. மியூசிக் மாதிரி வச்சு, பாவம் அந்த பிள்ளை ஒன்றும் தெரியாது பிள்ளை மாதிரி. உண்மையில சொல்றேன், நல்ல பிள்ளை, அப்படியே அமைதியான ஊமை பிள்ளை மாதிரி இப்படி வந்து நிற்கும், இப்படியே வந்து நிற்கும். காப்பி இப்படி கொடுத்துட்டு இப்படி நிற்கும். உடனே மாப்பிள்ளை, பொண்ணுக்கு பாட தெரியுமா? மியூசிக் பாட்டில் போய் பாட்டு பாட போடுவானா? அடுத்த கேள்வி கேட்பாங்க, பொம்பளை பிள்ளைக்கு ஆட தெரியுமா? நீ டான்ஸ் குரூப் வச்சிருக்கா, இன்னைக்கு எதுக்கு பாடணும், எதுக்கு ஆடணும்? இப்போ கேட்க சொல்லுங்க. எவனையாவது வந்து பிள்ளை கேட்குது, என்ன படிச்சிருக்கேன் மாப்பிள்ளை, என்ன படிச்சிருக்கேன்? PA, நான் MBA.